يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, குர்பானியும் அரஃபா நோன்பும் என்ற தலைப்பில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டதின் அடிப்படையில் நம்மளுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. துல்ஹஜ் மாதத்தில் பெருநாள், அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் குர்பானி என்ற ஒரு வணக்கத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். ஆனால் இந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் சும்மா ஏதோ ஏனோ தானோ என்று, ஏதோ அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை செல்வத்தை தந்திருக்கிறான், நாம் ஒரு ஆட்டை வாங்கி அறுத்து நம்மளும் சாப்பிட்டு ஏழைகளுக்கும் கொடுப்போம், அல்லது மாட்டில் ஒரு ஏழில் ஒரு பங்காக நம்மளும் சேர்ந்துக்குருவோம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதில் பங்களிப்பு செய்கிறார்கள். காசு பணம் இருக்கக்கூடியவர்கள் நம்மளும் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை என்றால் வெளியில் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, போட்டு காசு பணம் வச்சிருக்கிறான், குர்பானி கொடுக்காம இருக்கிறானே, ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்காம இருக்கிறானே என்ற நோக்கத்திலையும் சிலர் செய்யலாம். ஆனால் அந்த குர்பானி என்ற இந்த வணக்கத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாறு என்பது, பின்னணியில் இருக்கக்கூடிய செய்தி என்பது தியாகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த தியாகம் என்னவென்பதை நாம் அறிந்து, அந்த தியாகம் அது மாதிரியான ஒரு தியாகம் நம்மீது நம்முடைய இறைவன் சுமத்தினாலும், செய்வதற்குண்டான கட்டளை பிறப்பிக்கப்பட்டாலும் அதை கொஞ்சமும் சலனம் இல்லாமல், கொஞ்சமும் சளைக்காமல், தயக்கம் இல்லாமல் செய்வேன் என்ற ஒரு உறுதிப்பாடோடு செய்யக்கூடியது தான் குர்பானி. நமக்கெல்லாம் பல வருடங்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான், நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தியாக இருந்தாலும் அது அப்பப்போ ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருப்பது என்பது அது மூமின்களுக்கு பயனளிக்கும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம், திருமணமாகி பல்லாண்டு காலங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் பல்வேறு விதமான ஏச்சு பேச்சுகள் எல்லாம், கேலி கிண்டல்கள் எல்லாம் வந்திருக்கும். தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துகிறார், நான் இறைவனுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்துகிறார். பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் விமர்சிக்கிறார். அவர்களுடைய வழிபாட்டு தெய்வங்களை எல்லாம்
அடித்து நொறுக்குகிறார். இப்படியான ஒரு ஏகத்துவ போதனையை போல்டாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை. ஒன்றுக்கு 2 மனைவிகள் இருந்தும் குழந்தை இல்லை. இப்படியான நேரத்தில் அவர்கள் சந்தித்த அந்த மக்கள் முன்னாடி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யும் போதும் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த எதிரிகளால் எவ்வளவு ஒரு வகையான ஒரு சொற்களை அவர்கள் வாங்கியிருப்பார், வசை சொற்களை, எவ்வளவு விதமான ஒரு கேலி கிண்டலுக்கு ஆளாகி இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. சத்தியத்தை எந்த விதத்திலையும் தயங்காமல் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் துணிந்து போல்டாக சொன்னார்கள் என்ற வரலாறுகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்களுடைய அந்த முதுமை காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்குறான். 2 ஆண் குழந்தை. இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் தான் மூத்தவர். இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய இன்னொருவர், அவர் 2ஆமவர். இரண்டுமே 2 மனைவிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்குறான். 2 மனைவிமார்களுக்குமே 2 ஒவ்வொரு ஆண் குழந்தையை கொடுக்குறான். அது ஹாஜர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், சாரா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 நபிமார்கள். இந்த 2 நபிமார்கள் வழியாகத்தான் 2 பெரும் சமுதாயம் எனக்கு இருக்கிறது. இந்த யூத சமுதாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியாக வர்றாங்க. இந்த முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய மக்கா வழியாக வரக்கூடியவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழியாக வர்றாங்க. ஆனால் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். கை குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் கொண்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத, எந்த விதமான ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்களை விட்டுட்டு வந்துருங்க என்று என்ன செய்யப்பட்டது, அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான் என்றால் அதை நாங்கள் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறோம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு கட்டளையையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆனால் அதற்கப்புறம் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரியவர்களாக ஆனதுக்கப்புறம் அப்போ ஒரு கனவு கண்டாங்க. கனவு என்பது நாம காணக்கூடிய கனவுகள் நல்ல கனவாக இருக்குன்னு வைங்க, நல்ல ஒரு செல்வம் வர்ற மாதிரி அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பது மாதிரி, நம்முடைய கஷ்டங்கள் போகிற மாதிரி, இந்த மாதிரியான கனவு என்பது நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நுபுவத்தில் 46ல் ஒரு பங்கு. கெட்ட கனவாக இருந்துச்சுட்டா அது சைத்தான் புறத்திலிருந்து வந்தது. கெட்ட கனவு நம்மளை முட்டுற மாதிரி, நம்மளை மாடு முட்டுற மாதிரி, அல்லது நம்ம சாவுற மாதிரி, அல்லது ஏதோ ஒரு பயங்கர மாதிரி, நம்ம பிள்ளைய கொலை பண்ணுற மாதிரி, இப்படி ஏதாவது ஒரு அறுத்து பலியிடுற மாதிரி, இப்படி ஏதாவது ஒரு கனவு வந்தால் அது சைத்தானுடைய கனவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நபிமார்கள் காணக்கூடிய கனவு அது சைத்தானுடைய தூண்டுதலாம் வராது, சைத்தானுடைய கனவுகள்லாம் இருக்காது. நபிமார்கள் கனவு காண்கிறார்கள் என்றால் அது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி, இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அறிவிப்பு. அதுக்கு அந்த நபிமார்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எல்லா நபிமார்களுமே. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்கிறார்கள் என்றால் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவது போல கனவு காண்றாங்க. அப்போ அவங்க காலையில் விழித்து எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு கனவு ஒன்று இருக்கோமே, நான் நபியாக இருக்கிறோமே, நம்ம நபியாக இருந்தால் கண்ட கனவு இறைவன் புறத்திலிருந்து தானே வந்திருக்கும், இறைவன் புறத்திலிருந்து வந்தால் அதை நிறைவேற்றணுமே என்று அவர்கள் முடிவுக்கு வந்துடுறாங்க. இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தோமே, இவ்வளவு கேலி கிண்டல்களுக்கு ஆளானமே, இவ்வளவு வசதி சுருக்களுக்கு ஆளானோமே, இப்படி முதிய வயதில் அல்லாஹ் நமக்கு குழந்தையை தந்திருக்கிறானே, இந்த குழந்தையும் அறுக்க சொல்றானே என்ற தயக்கம் இல்லை, என்ற கவலை அவர்களுக்கு இல்லை. அவர்கள் என்ன செய்கிறாங்க, கண்ட கனவு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறாங்க, என்ன அருமை மகனே இஸ்மாயில, நான் உன்னை அறுத்து பலியிடுவது போல கனவு கண்டேன், இது சம்பந்தமாக நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தகப்பன் கண்ட கனவை மகனிடத்தில் சொல்கிறார். மகன் நீ என்ன கருத்து கூறுற, இன்னைக்கு நம்ம அப்படி ஏதாவது ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னமாக்க, போங்க வாப்பா நீங்கள் லூசா அப்படின்னு கேட்டுருவாங்க இன்னைக்கு. ஆனால் அவர்கள் நபியாக இருந்ததுனால கண்ட கனவு என்பது இறைவன் புறத்திலிருந்து வந்தது என்பதனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை உணர்கிறார்கள். இது நம்ம வாப்பா கண்ட கனவு என்பது சைத்தானுடைய கனவுலாம் இல்லை, இவங்க நபியாக இருக்காங்க, சைத்தானுடைய கனவுலாம் இருக்காது, இது உண்மையிலே இறைவன் தான் இவர்களுக்கு இதை அறிவித்து கொடுத்துருக்கிறான். நபி என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்படுத்தி ஆக வேண்டும், அதுக்கு நம்ம தான் என்னது இப்போ கருவியாக இருக்கிறோம் என்று அவர்கள் உணர்ந்து அவங்க உடனடியாக சொல்கிறார்கள், உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்க, என்ன உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறானோ அதை செய்யுங்க, என்ன சபுர் பொறுமைசாலியாக சகித்து கொள்ளக்கூடியவனாக என்னை நீங்கள் காண்பீர்கள், உங்களுடைய அந்த இறைவன் புறத்திலிருந்து வந்த கனவுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுறேன், அறுத்து பலியிடலாம் நாடி சொல்லிட்டானா என்ன அறுத்து பலியிடுங்கள் என்று மகனும் சொல்கிறார். இது ஏதோ ஒரு கதையாக கேட்டுட்டு போகிறதுனால நமக்கு என்னது ஒரு மாதிரியாக தெரியுது. ரெண்டாவது அறுத்து பலியிடவில்லை என்பது நமக்கு தெரிந்ததுனால
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கலைல, அறுக்கவில்லை என்பதனால நமக்கு இதான் என்னது, அதான் அறுக்கத்தான் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்ட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. எது தெரியாது? இறைவன் இதுக்கு மாற்றமான ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துவான், இதுக்கு மாற்றமாக ஒரு பழிப்பிராணியை ஏற்படுத்துவான், அதைத்தான் நம்ம அறுக்க போகிறோம் என்ற விஷயம் தெரியாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியாது. நம்ம வாப்பா அறுக்கிறது சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான், சும்மா ஒரு உடலாய்க்கு தான் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அந்த மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியாது. இரண்டு பேருமே அது உண்மை என்று நம்புகிறார்கள். உண்மைதான், இறைவன் புறத்து இந்த வகி அறுக்க வேண்டும் என்பது, தன்னுடைய வாப்பா தன்னை அறுப்பது உண்மை, உறுதியாகிவிட்டது. உங்களுடைய முடிவை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், என்னை பொறுமைசாலியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரெண்டு பேருமே உளமாற சொன்னார்கள். அவர்கள் அறுக்க முன் வந்ததும் உளமாற முன் வந்தார்கள், இவர்கள் தன்னை பலி கொடுப்பதற்கு முன் வந்ததும் உளமாற முன் வந்தார்கள். இதில் நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்றா, நம்ம இந்த கனவு, கெட்ட கனவு, இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸில் நமக்கு தெளிவாக இடப்பட்ட கட்டளைகள், இது என் இறைவன் புறத்திலிருந்து தான் வந்தது என்று தெரிந்ததுக்கு அப்புறமும் அதை செய்ய நம்ம மறுக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்த நம்ம மறுக்கிறோம், அதை அமுல்படுத்த நம்ம மறுக்கிறோம். அதுக்கு மாற்றமாக நம்முடைய முன்னோர்கள், பெரியார்கள், மகான்கள்ங்கிற பேரில் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை மனமோந்து நம்ம செய்கிறோம். அப்போ இது இந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடுக்கு உரியது இல்லை. இந்த தியாகம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம்! இதனுடைய மகனை அறுக்கிறதற்கு அவர்கள் துணிந்திருக்கிறார்கள் என்றால், அது தன்னை அறுப்பதற்கு முன் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், இது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம்! அல்லாஹ் இட்ட கட்டளை என்ற அடிப்படையில் அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்திற்கு முன் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து என்ன செய்யணும், நாம செயல்படணும். இந்த எண்ணத்தோடு அந்த குர்பானி கொடுத்தா தான் அது உளப்பூர்வமான வணக்கமாக இருக்கும். சும்மா காசு வந்திருக்கு, நம்மகிட்ட காசு இருக்குது, லட்ச லட்சமாக பணம் வச்சிருக்கிறோம், ஆட்டை அறுத்து நம்மளும் தானே இறக்கி சாப்பிட போகிறோம், பெருநாளைக்கு நம்மளும் தானே 5 கிலோ 10 கிலோ கறி வாங்கணும், அதனால நம்ம ஒரு ஆட்டை அறுத்து நம்ம பாதி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஏழையை கொடுத்துருவோம், இந்த எண்ணத்தில் நீங்கள் குர்பானி கொடுத்தீர்களே, ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மாதிரி நீங்கள் என்னது, நீங்கள் குர்பானிங்கிற பேரில் நம்ம கேட்பாங்களே, நம்ம குர்பானி கொடுக்கவில்லை என்றால் நம்மளை கேட்பாங்க, இப்படி காசு வச்சிருக்கிறிய, பணம் வச்சிருக்கிறிய, ஒரு கூட்டு குர்பானியில் சேர்ந்தா தான் என்ன, ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்தா தான் என்ன என்று கேட்பார்கள் என்பதற்காக நீங்கள் செய்தீர்களே, ஆனால் அதுவும் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது. அல்லது நம்ம 1க்கு 2 ஆடை அறுப்போம் என்று பெருமைக்காக நீங்கள் செய்தீர்களே, ஆனால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பொதுவாக வணக்கம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அது உள தூய்மையோடு இருக்க வேண்டும், இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். அப்படின்றா தான் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ இந்த பின்னணியோடு நம்ம செய்யக்கூடிய தியாகம் என்பது இறைவனுக்காக எதையும் நம்ம செய்ய தயாராக இருக்க வேண்டும். இறைவன் நம்மளுக்கு கட்டளையிடப்பட்டால் அதை செய்ய நம்ம முன்வர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த ஒரு நோக்கத்தோட, உயர்ந்த அந்த எண்ணத்தோட அப்படி நாம் குர்பானி கொடுக்க முன் வந்தால்தான் அந்த தியாகத்திற்கு உண்மையான ஒரு மதிப்பு இருக்கிறது, அந்த வணக்கத்திற்கு உண்மையான ஒரு மதிப்பு இருக்கிறது. இல்லை என்றால் 10ஓட 11 அத்தோட இது ஒன்றா போயிடும். அது மாதிரி விளம்பரத்துக்காக யார் ஒரு அமலை செய்கிறார்களோ, நல்ல அமலை செய்கிறார்களோ, அல்லாஹ் மறுமையில் அதை விளம்பரப்படுத்திடுவாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்பது விளம்பரமாக இருக்கக்கூடாது, விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமும் இருக்கக்கூடாது. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன் மகனை அறுக்க வேண்டும் என்று கட்டளை வந்ததற்கு அப்புறமும் அறுக்கிறதுக்கு துணிந்தார்களோ, தன்னுடைய வாப்பா அறுக்க வேண்டும் என்று நம்ம அறிவுரை சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டான அதை செய்யுங்கள் என்று எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் வந்தார்களோ, அது மாதிரி இறைவன் இட்ட கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்வேன், என்னால் இயன்ற அளவுக்காவது நான் செய்வேன் என்ற ஒரு உறுதிப்பாடோடு என்ன செய்யணும், அந்த வணக்கத்தை நிறைவேற்றணும். இதுதான் பின்னணி நோக்கம். இந்த வரலாறை பற்றி பேசுறது அதுவே பெரிய தலைப்பாக போயிடும். அப்போ இந்த அடிப்படையில் உங்களுடைய குர்பானிகளை அமைத்துக் கொள்ளணும். சரி, குர்பானி கொடுக்க போகிறோம் என்று எண்ணியவர்கள், நியத்து வைத்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் இருக்கிறது. நம்ம அந்த மாதத்துக்குள்ளே வந்துட்டோம், மாதத்துக்குள்ளே வந்தாலும் அது ஓரளவுக்கு சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் அது ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாகவும், ஒருவேளை இன்றைக்கி ஒரு பொருளாதாரம் கையில் வந்திருக்கும், ஒரு சம்பளம் வந்திருக்கு, ஒரு பணம் வந்திருக்கு, ஏதாவது ஒரு போனஸ் வந்திருக்கு, ஏதாவது ஒரு வகையில் வருமானம் அதிகமாக வந்திருக்கு, இன்றைக்கு குர்பானி கொடுக்க முடிவு எடுக்கிறாங்கன்னு வைங்க, அவர்கள் இன்னையிலிருந்து குர்பானி கொடுக்குற வரைக்கும் அந்த காரியங்களை செய்யக்கூடாது. என்ன காரியங்கள் செய்யக்கூடாது? நகம் முடிகளை களையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, முடிகள் களையக்கூடிய எந்த ஒரு தலைமுடியாக இருந்தாலும் சரி, அக்குள் முடி போன்ற எந்த ஒரு முடிகளையும் ரோமங்களையும் என்ன செய்யக்கூடாது, களையக்கூடாது குர்பானி கொடுக்குற வரைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் கவனிக்கக்கூடிய இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து கூடுதலான ஒரு தகவலை சொல்லிவிட்டு நம்ம மற்ற விஷயங்களுக்கு வருவோம். இந்த மாதம் இருக்கா இல்லையா, இந்த துல்ஹஜ் மாதம், இதில் 10 நாள் என்று சொல்லக்கூடிய அது 10 நாளுமே மிக முக்கியமான ஒரு நாள்.
10 நாளுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வோட குர்ஆன்ல சொல்றான், என்னது வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்ற. அந்த 10 இரவு எது அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் ஹதீஸுகளை நம்ம தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்திற்கு உண்டான விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லாவிட்டாலும் ஒரு 10 இரவு சம்பந்தமாக சொல்றாங்க. அந்த 10 இரவு எதுன்னு நம்ம பார்த்தோம்னா துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் 10 நாள். அந்த 10 நாளுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம், அதில் செய்யக்கூடிய நல்ல காரியம் வேற எந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை விடவும் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போ வந்து ஜிஹாது செய்யக்கூடியது போரிடுறமா இல்லையா, அதை விடவுமா சிறந்ததுங்கிறாங்க. இல்லை, ஜிஹாது செய்வது என்பது எல்லாத்தை விடையும் சிறந்தது, அதை விடவுமா அந்த 10 நாளில் செய்யக்கூடிய நல்லறங்கள் சிறந்தது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம், இருந்தாலும் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி சென்று விட்டு அவர் உயிரையும் பொருளையும் எல்லாத்தையும் இழந்து விட்டுறாரு, அவரை தவிர சஹீதாயிராங்களா இல்லையா, அவங்களுடைய அந்தஸ்தை யார் அடைய முடியாது. வெற்றி பெற்றோ அல்லது சஹீதாகாம திரும்புகிறாங்களே, அவர்களை விட இந்த 10 நாளில் செய்யக்கூடிய நல்லறங்கள் என்பது முக்கியமானது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தி இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 10 நாள்களை இயன்ற அளவுக்கு நம்ம பயனுள்ளதாக்கி கொள்ளணும். இந்த 10 நாளில் 10வது நாள் நோம்பு நோக்கக்கூடாது, 9வது நாள் ஆல்ரெடி சுன்னத்தான நோம்பு இருக்குது, இந்த அரபா நோம்பு சம்பந்தமாக நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த 8 நாள் என்பது நல்லறங்களை அதிகமாக செய்து கொள்ளணும். அதில் வந்து நோம்பு பிடிக்கலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், தஸ்பீஹ் செய்யலாம், இப்படியான நல்லறங்கள், நல்ல காரியங்கள், தான தர்மங்கள் செய்வது, சண்டையிட்டவர்களோடு சேர்ந்து கொள்வது, என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்குதோ அத்தனை நல்ல காரியங்களையும் இந்த 10 நாட்களில் நம்ம என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அடுத்து குர்பானியில் வந்து குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி என்பது அதில் 3 வகை பிராணியை தான் நம்ம குர்பானி கொடுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய பிராணிங்கிறது நிறைய இருக்குது, முயல், மானுங்க தடை இருந்தாலும் பொதுவாக மார்க்கத்தில் அனுமதி. அதே மாதிரி கோழி, இந்த மாதிரி நிறைய பிராணிகள் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணி என்பது ஒன்று ஆடு, ஆட்டில் 2 வகை. அந்த 2 வகையில் 2 வகை இருக்குது. வெள்ளாடு, செம்பறையாடு என்ற 2 வகை இருக்கிறது. அதில் ஆண் பெண்ணும் இருக்கிறது. அது ஆண் பெண்ணையும் கொடுத்துக்கிறலாம், அதே மாதிரி செம்பறையாடு வெள்ளாடும் கொடுத்துக்கிறலாம். இது ஒன்று. அடுத்து மாடு. மாடில் வந்து ஆண் மாடு, பெட்ட மாடு, பசு மாடு, அதுவும் குர்பானி கொடுக்கலாம். இதில் வந்து மாட்டில் வந்து பல வகைகள் இருக்கிறது. அதாவது எரும மாடு, இப்படி மாடு என்று எதெல்லாம் இருக்கிறதோ எந்த மாட்டையும் குர்பானி கொடுக்கலாம். மாட்டு இனத்தை சார்ந்த அனைத்துமே குர்பானி கொடுக்கறதுக்கு தகுதியானது. அது மாதிரி ஒட்டகம், ஆண் பெண் 2 ஒட்டகங்களும் என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிராணிகளுக்கு வயது வரம்பை ஏற்படுத்துகிறாங்க. சின்ன சின்ன குட்டிகளெல்லாம் போட்டு அறுத்து குர்பானிங்கிற வேலை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல திடகாத்திரமாக, நல்ல வந்து என்னது ஒரு பருவ வயதை அடைந்த அந்த மாதிரியாக இருக்கணும். விளையாடு இந்த மாதிரியாக பொறுத்த ஒரு 6 மாதத்துக்கு மேலே உள்ளதாக இருக்கணும், 1 வருஷத்தை நெருக்கியாக. அப்போ செம்பரி ஆடுலாம் அதே மாதிரி தான், 1 வருஷத்தை தாண்டிய ஆடுகளாக, பெரிய நல்ல கொழுத்த ஆடுகளாக என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். மாடு வந்து 2 வருஷத்தை தாண்டியதாக, பல்லு போட்டதாக அந்த மாதிரி இருக்க வேண்டும். ஒட்டகம் 5 வருஷத்தை தாண்டியதாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகள் என்பது நல்ல திடகாத்திரமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வந்து நாங்கள் குர்பானி பிராணிகளை வாங்கி கொண்டு வந்து கொழுக்க வைப்போம். அவங்களுக்கு இட வசதிகள்லாம் இருந்தது, நல்லா வாங்கி வளர்த்து நல்லா என்ன செய்வாங்க, கொழுண்டு கொழுக்க வச்சு அப்புறமா அறுத்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இப்போ நம்ம வாழக்கூடிய இப்போ உள்ள பகுதிகளில், நம்ம கிராமங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஓரளவுக்கு வளர்த்து கொடுப்பதற்கு உண்டான வசதிகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அது மாதிரி சிட்டி போன்ற இடங்களில் வந்து ஆடு மாடுலாம் வாசலில் கட்ட முடியாது, வளர்க்க முடியாது. அப்படியான இதெல்லாம் இருக்குது. வாங்கி உடனே அறுப்பதாக இருந்தாலும் என்ன செய்யலாம், நம்ம ஆடு என்று ஒரு அடையாளம் விட்டுருவாங்க, அவங்க வளர்க்குறதுக்கு கூலியை கொடுத்து அவங்க வளர்க்க விட்டுடலாம். உடனே அந்த நல்லதை பிறநாள் அன்னைக்கிண்டு மறுநாள் என்ன செஞ்சுக்கலாம், அறுத்துக்கிறலாம். அந்த மாதிரியும் செய்து கொள்ளலாம். ஆனால் நம்ம வாங்கி நம்ம வளர்த்து அறுக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், அது நல்ல தெம்பு திரகாத்திரமாக வளர்த்து அறுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அப்படி செஞ்சு கொள்ளுங்க. அதுபோக குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளில் வந்து ஒரு 4 வகையான குறைபாடுகள் இருக்கக்கூடாது. இந்த குர்பானி கொடுக்குறது ஒரு வணக்கத்துக்காக செய்கிறது, சும்மா எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்காக செய்கிறது இல்லை. சும்மா நொண்டி ஆடு, குருட்டை ஆடையெல்லாம் பிடிச்சி அறுத்து போட்டு குர்பானி கொடுத்து அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. ஆடு கொடுக்கறது என்பது ஆடை பார்த்தா இருக்கு என்ன இருக்குன்னு, அப்படி உண்மையிலேயே அது வந்து ஒரு தியாகம் செய்வதற்கு உண்டான ஒரு முறையாக இருக்கணும். சும்மா யானை சாவை கிடக்கிற ஆடு, அந்த மெலிஞ்சு போய் இது சீவம் இல்லாமல் தெரியுமே, இந்த மாதிரியான ஆட்டுகளெல்லாம் குர்பானி கொடுத்துடக்கூடாது. நல்ல கொழுன்னு இருக்கக்கூடிய, அது மாதிரி நல்ல திரகாத்திரமாக இருக்கக்கூடிய, தெளிவாக தெரியக்கூடிய, எந்த குறைகளும் இல்லாத, பார்த்த உடனே குறைக தெரியக்கூடாது. இந்த நொண்டி ஆடு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, குருட்டு ஆடு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த எலும்புல வந்து மஜ்ஜை இல்லாமல் மெலிஞ்சு போயிருக்கு, சீக்கிரம் அடிபட்ட ஆடும்பாங்களா இல்லையா,
அந்த மாதிரியான ஆடுகளெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நல்ல தெம்பு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய, நல்ல கொழுகுலுன்னு இருக்கக்கூடிய காசு பணத்தை பார்க்காதீங்க. அதே மாதிரி மாடுலையும் அப்படித்தான். இதில் இன்னொரு விஷயம், நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கண்டா, மாட்டு குர்பானி கொடுக்குறது ஏதோ ஒரு மட்டமானதுன்னு நினைக்கிறாங்க. ஆட்டை குர்பானி கொடுக்கறது தான் ஒரு கௌரவமானது, அதுக்கு தான் நன்மை அதிகமாக இருக்குது. மாட்டை குர்பானி கொடுக்கறது ஒரு மட்டமானது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பகுதியில் அந்த மாட்டு இறைச்சி என்பது அப்படி ஆக்கப்பட்டு விட்டது. நீங்கள்லாம் இப்படி சொன்னதுனால தான் இன்றைக்கி 500 ரூபாய் ஆக்கி விட்டாங்க. இன்றைக்கி மாட்டு இறைச்சியினுடைய விலை எவ்வளவு? 500 ரூபா. அப்பையும் என்னது போட்டியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் 50 100க்கு அப்படி இருந்த அந்த மாட்டு இறைச்சி இன்றைக்கி 500 ரூபாயை என்ன செஞ்சிருச்சு, ஆகிவிட்ட சூரிய பார்க்கிட்டோம் 1000 ரூபாய் போயிடுச்சு. ஆனால் இந்த குர்பானியை பொறுத்தளவுக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தால் அதற்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலி தான் ஒரு பங்கு மாட்டில் சேர்ந்தாலும் கூலி கிடைக்கும். 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கிறார்கள் என்றால் 7 ஆடு அறுத்ததாக அர்த்தம் வரும் நன்மையில். ஓகே, 7 ஆடு அறுத்தது இல்லை, 7 ஆடு. என்ற விலைகளை பொறுத்தளவுக்கு அரபு நாடுகளில் இன்றைக்கு மாட்டு இறைச்சி விலை கூடத்தான். ஆட்டு இறைச்சியை விட மாட்டு இறைச்சியினுடைய விலை கூடத்தான். நம்ம பகுதிகளில் இந்த மாட்டு இறைச்சி என்பது ஒரு சாப்பிட்றாங்க அதிகமாக. இன்னைக்கு எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாகவும் வந்துருச்சு. ஆனால் ஆரம்ப காலங்களில் இது முஸ்லீம்களை தவிர யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இந்துக்களும் தலித்துகளை அவங்க என்ன செய்வாங்க, மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க. இவர்களை தவிர மற்றவர்கள் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடக்கூடிய பிரதான உணவாக வந்ததுனால இதில் அதிகமான சத்துக்கள், புரோட்டீன்கள், விட்டமின்கள்லாம் இருக்குதுன்னு டாக்டர்கள்லாம் அவன் ஸ்டேட்டஸ் போடுறதுனாலையும் ரீல்ஸ் போடுறதுனாலையும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன் வந்துட்டாங்க. மாட்டு இறைச்சியினுடைய விலை 500 ரூபாய் போயிடுச்சு. அதுபோக இந்த சீசன்லையும் என்னது, ஏருக்கு மாறாக ஏத்தலும் போத்தலுங்கிற கதையில் தாறு மாறாக என்ன செஞ்சிடறேன், விலைவாசி ஏறி போயிடும். அப்போ விலைவாசிகள் இந்த சீசனில் ஏறுவதுக்கு என்ன காரணம், அதிகமான மக்கள் என்னது இந்த ஆடு மாடுகளை வாங்குறார்கள் அப்படிங்கிறதுனால தான். அப்போ ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே மாதிரி தான் ஒரு மாட்டில் பங்கு சேர்ந்தாலும் கிடைக்கும். அது மட்டமாலாம் பார்க்க தேவையில்லை. 7 குடும்பத்தினர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி அறுத்தார்கள், ஆனால் ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆடு அறுத்ததுக்கு உண்டான நன்மை தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் என்னது, உங்களுக்கு ஆடு ஏன்னா இருக்கு. நம்ம மக்கள் அதிகமாக விரும்புறது என்ன, ஆட்டு இறைச்சியை விரும்புகிறாங்க. முதல் இடம் ஆட்டு இறைச்சிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆட்டு இறைச்சிக்கு, மாட்டு இறைச்சிக்கு 2ஆம் இடம் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் ஆட்டு இறைச்சினா கொஞ்சம் ஆர்வமாக வாங்குவது, அது நல்லது, சமைச்சு சாப்பிட்றதுலேயும் கொஞ்சம் என்ன அந்த மாதிரி பார்க்குறாங்க. அதனால நமக்கு ஒரு மாதிரியாக தெரியுதே ஒழிய நன்மையை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும். அதுபோல் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வட மாநிலங்களில் இந்த காவி அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, பசுமாடுகளை அறுக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. தடை விதிச்சா, ரெண்டாவது தடை விதிக்காமல் இருக்கக்கூடிய காலத்தில் கூட என்னது, சும்மா ஆட்டு இறைச்சியை வச்சுருந்தாலும் மாட்டு இறைச்சி வச்சுருந்தாலும் அடித்து கொண்ட காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ வட மாநிலங்களில் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சர்ச்சையாக போய்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நீங்கள் மாட்டை என்ன செய்யாதீங்க, குர்பானி கொடுக்காதீ அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யலாமா என்றால் செய்யலாம். இந்த மாதிரி நமக்கு தடுக்கப்படுறோம், நம்ம அதை செஞ்சோம்னா நமக்கு அத்துமீறப்படும், வரம்பு மீறப்படும், அதற்கு உண்டான சக்தி நமக்கு இல்லை என்றால் நம்ம அதை செய்யாமல் இருந்துடலாம். அதில் ஒன்றும் தவறில்லை, சரிதான். ஆனால் இதனால் முழுக்க முழுக்க பாதிக்கப்படக்கூடியது யார் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இந்த மாடுகளை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய, இந்த மாட்டுகளை வச்சு தீனி போடக்கூடிய, இந்த மாடுகளை முஸ்லீம்களை விற்றா நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும் என்று இருக்கிறாங்களே, அவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அவர்களுடைய போர்க்களமும் என்னது, அவங்களுடைய கூக்குரலும் அங்கே இழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த அரசாங்கம் இந்த மாதிரி செய்யுது, எங்களுடைய வாழ்வாதாரத்தில் என்னது இந்த மாதிரி செய்கிறாங்க, எங்களுடைய நாங்கள் இதை நம்பித்தான் இருக்கிறோம் நாங்கள் என்ன. இந்த நேரங்களில் கூட 10 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. இந்த ஹஜ் பெருநாள் சீசனில் கூட 10 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அதுக்கெல்லாம் இந்த தடையாக இந்த அரசாங்கம் இருக்குது என்று சொல்லி அப்படி ஒரு போர்க்கொடி அங்கே கிளம்பி இருக்கிறது. அந்த மாதிரி தடுக்கப்படுவார்களே, ஆனால் அது பொதுவாகவே நமக்கு அனுமதி இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ உம்ரா செய்வதற்காக என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க, மக்காவுக்கு போகிறாங்க. போனால் என்ன செய்கிறாங்கன்னா தடுக்கப்படுறாங்க. நீங்கள் கடைசியில் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் நமக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லி அந்த ஒப்பந்தம் நடக்குது. அப்போ அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, கடைசியாக இந்த வருஷம் நீங்கள் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் போனது உம்ரா செய்யத்தான் போயிருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த வருஷம் வரக்கூடாது, நீங்கள் திரும்பிடணும், அடுத்த வருஷம் வாங்கண்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. அல்லாவே தடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல பலிப்பிராணி அறுத்துருங்கன்னு நல்லா சொல்லிடுறான். அப்போ ரசூலுல்லாஹ் உடனே பலிப்பிராணியை அறுத்து விட்டு கொண்டு போன அந்த பலிப்பிராணியை அறுத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. மறு வருஷம் தான் உம்ரா செய்ய போனார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரும் தொற்று, கொரோனா தொற்று மாதிரி அந்த மாதிரி தொற்று நடக்கக்கூடிய இடத்துல சவுதியில் என்ன செய்றாங்க, ஃப்ளைட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. யார் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. நமக்கு ஒன்று ஹஜ்ஜு கடமையாக இருந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அப்போ செல்லாமல் இருந்தால் குற்றம் இல்லை. ஏன்னா நம்ம தடுக்கப்பட்டிருக்கிறோம். தடுக்கப்பட்டதை மீறி நம்மளால் செய்ய முடியாது.
அதே மாதிரி எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நம்ம சிரமப்படுத்த மாட்டோம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நம்ம சிரமப்படுத்த மாட்டோம் என்று என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை புறக்கணிங்க, இந்த மாட்டை வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை புறக்கணிங்க. அது பெரிய ஒரு கொந்தளிப்பாக பெரிய ஒரு புரட்சியாக வெடிக்கும். இந்து மக்களே என்ன செய்வாங்க, அவர்களுக்கு எதிராக போர்க்களத்தை தூக்குவார்கள். அது ஒரு நடக்கும். இது ஒரு விஷயம் தடுக்கப்பட்டால் நம்ம இயன்றதை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ குர்பானி சம்பந்தமாக இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து குர்பானி பிராணியை எப்போ அறுக்கிறது, எது வரைக்கும் அறுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அறுக்கணும். பெருநாள் தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் தான் குர்பானி கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னாடி நம்ம அறுத்து விட்டோமையானால் அது குர்பானி என்ற கணக்கிலே வராது. அது நம்மளுடைய உணவுக்காக அறுத்ததாக தான் வரும், நம்மளுடைய சாப்பாட்டுக்காக அறுத்ததாக தான் வருமே ஒழிய குர்பானி என்ற கணக்கில் வராது. அப்போ ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை முடிந்ததுக்கப்புறம் அந்த நாளில் அறுப்பது என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஹஜ்ஜி பெருநாள் தினத்தை தான் அந்த நகர் யௌமுன் நகர் என்று சொல்லக்கூடியதை வந்து அந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்துக்கு தான் பேர். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன்லோட அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஹத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, உமக்கு கௌசர் என்ற ஒரு நீர் ஓடையை, ஒரு தடாகத்தை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். நீங்கள் இந்த பெருநாள் தினத்தில் தொழுது அதுக்கப்புறம் நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று கூட எல்லாம் சொல்கிறான். அப்போ தொழுதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும், அறுக்க வேண்டும். ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அறுத்துடக்கூடாது, தொழுகை முடிச்சதுக்கப்புறம் அறுக்கணும். இப்போ இதில் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. பெருநாள் தினத்தில் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும், அது அல்லாத மற்ற நாட்களில் குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெருநாள் தினத்தில் கொடுப்பது என்பது வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மற்ற நாட்களில் கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது, அது தாராளமாக கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த ஹஜ்ஜில் வரக்கூடிய வசனங்களை அதை நீங்கள் அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூறி அறுப்பதற்காக அவர்கள் வருவார்கள், நீங்களும் உண்ணுங்கள் ஏழைகளுக்கும் கொடுங்கள் அப்படிங்கிற அந்த வசனம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐயாமு தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த 11, 12, 13 இந்த 3 நாட்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள்ங்கிறாங்க. இப்போ மற்ற நாட்கள்லாம் பட்டினம் கிடந்து சாப்பிட்றதுக்குரிய நாளா? எல்லா நாளும் உண்கிறதுக்கும் பருகிறதுக்குள்ள நாள் தான். அப்போ இதில் பிரத்யேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அறுத்து உண்ணலாம்ங்கிறாங்க. அறுத்து உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் தான். அது மாதிரி வந்த நாளில் நோன்பு நோற்காதுங்கிறாங்க. ஏன்னா பெருநாளை அடுத்து வரக்கூடிய அந்த 3 நாள் நோன்பு நோக்கிறதுக்கும் தடை இருக்கிறது, நோன்பு பிடிக்கக்கூடாது. மற்ற மாதத்தினுடைய 11, 12, 13, 14 எல்லா நாளும் நோன்பு பிடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த துல்ஹஜ்ஜை அடுத்து வரக்கூடிய 11, 12, 13 இந்த நாட்களில் நோன்பு நோக்கக்கூடாது. எப்படி பெருநாள் தினத்தில் நோன்பு நோக்கக்கூடாதோ அது மாதிரி ஹஜ்ஜி பெருநாளை அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய 11, 12, 13 நோன்பு நோக்கக்கூடாது. ஏன்? அது சாப்பிட்றதுக்குரிய நாள், அறுத்து சாப்பிட்றதுக்காக பலியிட்டு சாப்பிடுவதற்குரிய ஒரு நாள் அப்படிங்கிறது என்ன செய்யணும், கூடுதலாக கவனத்தில் வரணும். ஆனால் இயன்ற அளவுக்கு பெருநாள் தினத்தில் கொடுக்கறது. இப்போ தொழுகை இருக்குது, தொழுகையினுடைய ஆரம்ப வக்து ஒன்று இருக்குது, கடைசி வக்து ஒன்று இருக்கிறது. இதில் சிறந்தது எது? அவ்வள் வக்தில் செய்வது, அவ்வள் வக்தில் தொழுகிறது என்பது சிறந்தது. ஆனால் கடைசி வக்து வரைக்கும் தொழுகலாம். அது அந்த அடிப்படையில் என்னது, பெருநாள் தினத்தில் கொடுக்கிறது என்பது சிறந்தது. அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் என்ன செய்யலாம், கொடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் குர்பானி சம்பந்தமான ஒரு சுருக்கமான விஷயம். அடுத்து இந்த அரஃபா நோன்பு சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். இந்த அரஃபா நோன்பு என்பது ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு. இது வந்து ஹஜ்ஜில் இருக்காங்களா இல்லையா, அரஃபாவில் தங்கி இருக்கிறாங்களா இல்லையா, பிறை 9 வந்து மக்காவோட அரஃபாவில் இருக்காங்க, அவர்கள் நோன்பு நோக்க தடை இருக்கிறது, அவங்க நோன்பு நோக்கக்கூடாது. நோன்பு யார் தான் பிடிக்க வேண்டும் என்றால், அது அல்லாத அரஃபாவில் தங்காத அரஃபாவில் இல்லாத மற்ற அனைத்து முஸ்லீம்களும் நோன்பு நோற்பது என்பது ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த அரஃபா நோன்பு சம்பந்தமாக அந்த அரஃபா நோன்பு என்பது கடந்த முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் பிந்திய அடுத்த ஒரு வருடம் பிந்திய வருடம் அந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கும் பரிகாரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த அரஃபா நாளில் அரஃபா நோன்பு பிடிக்கிறது என்பது சுன்னத்து. இந்த அரஃபா நோன்புட நம்மளுக்கு இன்றைக்கி என்ன கிளப்புறாங்க அப்படின்ட்டா, ஹாஜிகள் அரஃபாவில் தங்கியிருக்கிறாங்க, அதான் அரஃபா நாள், அன்னைக்கு தான் நோன்பு பிடிக்கிறேங்கிறாங்க. அன்னைக்கு நமக்கு பிறை 8, பிறை 8 நோன்பு பிடிக்க முடியாது, கூடாது. பிறை 8 நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து இல்லை, பிறை 9 நோன்பு பிடிக்கிறது தான் சுன்னத்து. பிறை 9, 10 பிறநாள் 9 தான் என்னது இந்த அரஃபா நோன்பு. இந்த அரஃபா நோன்புட நம்மளுக்கு என்ன விளங்கிட்டாங்கடா, ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கிறதா அரஃபா நோன்பு அப்படின்னு. அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வழிமுறை உண்டாக்கலை. சரி, இன்றைக்கி இந்த டிவி போன்ற செல்ஃபோன் இந்த மாதிரியான சேட்டிலைட் போன்ற காட்சிகள் வந்ததுனால ஹாஜிகள் அரஃபாவில் தங்குறது உங்களுக்கு தெரியும். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா, டிவி இருந்துச்சா, செல்ஃபோன் இருந்துச்சா, ஹாஜிகள் அரஃபாவில் தங்குறது நம்மளால் அறிய முடியுமா? அதுக்கு உண்டான எந்த ஒரு சோர்ஸும் இருந்ததா?
அப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க? எப்படி அந்த அரஃபா நோன்பை பிடிச்ச? அரஃபா நோன்பை பிடிக்கலைங்கிறீங்களா நீங்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வந்து அரஃபா நோன்பை பிடிக்கவில்லைங்கிறீங்களா நீங்கள்? ரசூலுல்லாஹ்வை அடுத்து வரக்கூடியவர்கள் மக்காவில் அல்லாத மற்ற பகுதிகளில் வாழ்ந்த, எஜிப்தில் வாழ்ந்த, சிரியாவில் வாழ்ந்த, ஏமனில் வாழ்ந்த, ஈராக்கில் வாழ்ந்த யாருமே நோன்பு பிடிக்கலைங்கிறார், அரஃபா நோன்பு பிடிக்கலைங்கிறீங்களா நீங்கள்? அப்போ அரஃபா நோன்பு என்பது பிறை 9 பிடிக்கக்கூடிய நோன்பு தான். இப்போ இந்த ஹாஜிகள் அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய நாளில் பிடிக்கணுங்கிறாங்களா இல்லையா? நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்களா, ஹாஜிகள் அரஃபாவில் தங்கக்கூடிய நாள் என்பது அமெரிக்காவில் பார்த்தீங்களாக்க மகரிபு நேரமாக போயிடும். எங்கிட்டு நோன்பு பிடிக்கிறது? ஹாஜிகள் அரஃபா விட்டு வெளியேறிடுவாங்க, அவங்க ஃபஜ்ர் அடைவாங்க. எங்கிட்டு மறு நோன்பு பிடிக்கிறது? அரஃபாவில் தங்குற நாள் தான் நோன்பு பிடிக்கணும்டா. அமெரிக்காவில் உள்ளவங்க எப்படி பிடிப்பான்? எப்படி பிடிக்க முடியும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்காக எந்த ஒரு வழிமுறையாக உண்டாக்குனார்களா? இப்போ நோன்பு பெருனா வந்து உடனே பார்த்து உடனே செய்யக்கூடிய விஷயமுங்க. ஹஜ்ஜி பெருநாள் 10 நாள் இருக்கா இல்லையா? பிறை பிறந்ததிலிருந்து 10 நாள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் யாரையா ஒரு ஆள் மதீனாவிலிருந்து நீங்கள் மக்காவிற்கு சென்று அங்கே மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்போ பிறை பார்த்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு வாருங்கள். நாம் அந்த அரஃபா என்ற நோன்பை நம்ம பிடிக்க வேண்டி இருக்குது. அப்போ தான் அரஃபா ஹாஜிகளை வந்து அரஃபாவில் ஒன்று கூடியதை நம்ம கணக்கிட முடியும் என்று அப்படி ஒரு வழிமுறை உண்டாக்குனார்களா? அப்படி ரசூலுல்லாஹ் யாரையா அனுப்பி விட்டார்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம என்னதான் கணக்கு பண்ணணும்? பிறை பிறந்ததை கணக்கு பண்ண வேண்டி 9வது நாள் நோன்பு பிடிக்கணும். அது சுன்னத்தான நோன்பு. அதுக்கு பேர் அரஃபா நோன்பு. அரஃபாவில் அவங்க தங்கி இருக்கக்கூடியவங்க பிடிக்கிறதுக்கு தடை இருக்கிறது. அதல்லாத மற்ற பகுதியில் இருக்கவங்க தான் பிடிக்க வேண்டும். அப்போ மற்ற பகுதி என்பது உலகம் முழுக்க பிடிக்கணுமே, அதே ஒரே நாளில் பிடிக்க முடியுமானா பிடிக்கவே முடியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குறைப் என்று சொல்லக்கூடிய ஒருவரை என்ன செய்கிறாங்கண்டா சிரியாவுக்கு அனுப்புகிறாங்க. சிரியாவுக்கு அனுப்பி என்ன செய்கிறாங்கண்டா ஏதோ ஒரு வேலையை அனுப்புகிறாங்க. அவர் போயிட்டு ரமலானுடைய கடைசி பகுதியில் என்ன செய்கிறாரு, மதீனாவுக்கு திரும்புகிறாங்க. மதீனாவுக்கு திரும்பினா இங்கே வந்து மதீனாவில் வந்து 2 பேருக்கு இடையில் அந்த சிரியாவில் நடந்த விஷயங்கள் சம்பந்தமாக குறைப் அவர்கள் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பிறை பார்த்த சம்பந்தமாக பேச்சு வருது. அப்போ அந்த குறைப்பு சொல்கிறாங்க, நாங்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களோடு நாங்கள் சிரியாவில் இருந்தோம், இருக்கும்போது நாங்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் பிறை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம் இந்த கணக்கில் சொல்கிறார். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சனிக்கிழமை தான் பிறை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த குறைப்புங்கிற அவங்க சொல்கிறாங்க, நான் கண்ணால் பிறையை பார்த்துருக்கிறேன், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பிறையை பார்த்துருக்குறாங்க, அங்கே சிரியாவில் இருந்த மக்கள் எல்லாம் பிறை பார்த்துருக்குறாங்க, இது உங்களுக்கு போதாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொன்னால் போதாதுன்ட்டாங்க. இப்படி வந்து உள்ளது வழிமுறையில் ஹாக்கதான் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சொல்லக்கூடிய மாதிரி எங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை. எங்களுக்கு நீங்கள் பிறையை பார்த்து என்ன செய்யுங்க, நோன்பு விடுங்கள், நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், இதுதான் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. அப்போ நாங்கள் எங்கள் பகுதியில் நாங்கள் எப்போ பிறை பார்க்குறோமோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மாதத்தை துவக்குவோம், அதன் அடிப்படையில் தான் எல்லாமே செய்வோம்ட்டாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தார். ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளை விட்டார்கள்ட்டாங்க. அப்போ பிறை நம்ம பகுதிகளில் பார்த்ததின் அடிப்படையில் தான் என்ன செய்யணும், நாளை துவங்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம பகுதியில் பிறை பார்த்ததின் அடிப்படையில் புதன்கிழமை அரஃபா நோன்பு, வியாழக்கிழமை பெருநாள். என்னது இதுதான் நம்ம பகுதியில், தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே இதுதான். இலங்கையில் அந்த மாதிரி தான். இலங்கையில் இந்த பிறை பார்க்க வேண்டிய நாள் அன்று பிறை பார்க்கப்படவில்லை. மாதம் 30ஆக பூர்த்தியாக்கப்பட்டு என்னது மாதம் துவங்கி துல்ஹஜ் மாதம் துவங்கியது. துல்ஹஜ் மாதம் துவங்கியதில் இருந்து நம்ம அரஃபா நோன்பு பிடிக்க வேண்டியது வரக்கூடிய புதன்கிழமை அரஃபா நோன்பு, என்னது வியாழக்கிழமை பெருநாள். இதுதான் நமக்கு காட்டப்பட்ட வழிமுறை அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம், அதே மாதிரி இந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய அந்த ஹஜ்ஜி பெருநாளும் குர்பானியும் அரஃபானும் இதையெல்லாம் நல்ல முறையில் அதாவது எனது அமல்களை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.